ஓம் சாந்தி 21/7/2024 அவ்யக்த பாப்தாதா மதுபன் ரிவைஸ் 16/12/2000. சாக்ஷாத் பிரம்மா பாபாவை போன்று கர்மயோகி பரிஷ்டா ஆகும் பொழுதே சாட்சாத்காரம் ஆரம்பமாகும். பிரம்மா பாபாவை போன்று கர்மயோகி பரிஷ்டா ஆகும் பொழுதே சாட்சாத்காரம் ஆரம்பமாகும். இன்று பிராமண உலகை படைக்கும் பாப்தாதா தனது பிராமண உலகை பார்த்து பார்த்து பெரும் மகிழ்ச்சி அடைகின்றார். எவ்வளவு சின்னஞ்சிறிய அன்பான அழகான உலகம் இது! ஒவ்வொரு பிராமணரின் நெற்றியிலும் பாக்ய நட்சத்திரம் மின்னுகின்றது. வரிசை கிரமமாக இருந்த போதிலும் ஒவ்வொரு நட்சத்திரத்திலும் பகவானை தெரிந்து கொண்டு அவரது குழந்தையாகும் உன்னத பாகியம் மின்னுகிறது. எந்த தந்தையை தபஸ்வி ரிஷி முனிவரெல்லாம் தெரியாது என்று சொல்லி வந்தார்களோ அந்த தந்தையை பிராமண உலகில் கள்ளமில்லா ஆத்மாக்கள் தெரிந்து கொண்டு அடைந்து விட்டார்கள். இந்த பாக்கியம் எந்த ஆத்மாக்களுக்கு பிராப்தமாகிறது? சாதாரண ஆத்மாக்களுக்கே. தந்தையும் சாதாரண உடலில்தான் வருகின்றார். குழந்தைகளும் சாதாரணமானவர்களே தெரிந்து கொள்கின்றனர். இன்று இந்த சபையில் யார் அமர்ந்துள்ளார்கள் பாருங்கள். யாரேனும் லட்சாதிபதி கோடீஸ்வரன் அமர்ந்துள்ளார்களா? சாதாரண ஆத்மாக்களுக்கே மகிமை உள்ளது. தந்தை ஏழை பங்காளன் என்றே போற்றப்படுகின்றார். கோடீஸ்வரனின் பங்காளன் என பாடல் பெறவில்லையே. புத்திவானுக்கெல்லாம் புத்திவான் பாபா ஏன் எந்த லட்சாதிபதி கோடீஸ்வரன் புத்தியை மாற்ற முடியாதா? அது என்ன அவருக்கு பெரிய விஷயமா? ஆனால் நாடகத்தில் மிக நல்ல மங்களகரமான நியமம் அமைக்கப்பட்டுள்ளது. பரமாத்மாவின் காரியத்தில் சிறு துளியே பெருவெள்ளமாகிறது. அநேக ஆத்மாக்களின் எதிர்காலம் அமைக்கப்படுகின்றது. 10-20 பேருக்கான அல்ல, அநேக ஆத்மாக்களுக்கு லாபம் ஏற்பட வேண்டும். எனவேதான் சிறு துளி பெருவெள்ளம் என போற்றப்படுகின்றது. நீங்கள் அனைவரும் எந்த அளவிற்கு உடல் மனம் பொருளால் செயல்படுவீர்களோ அந்த அளவிற்கு வெற்றி நட்சத்திரம் ஆகியுள்ளீர்கள். அனைவரும் வெற்றி நட்சத்திரம் ஆகியுள்ளீர்களா? இனிதான் ஆக வேண்டுமா? யோசிக்கின்றீர்களா? யோசிக்காதீர்கள். செய்யலாம், பார்க்கலாம், செய்யத்தான் வேண்டும். இவ்வாறு யோசிப்பதும் நேரத்தை இழப்பதாகும். எதிர்காலத்திற்கும் நிகழ்காலத்திற்கும் இழப்பதாகும். பாப்தாதாவிடம் ஒரு சில குழந்தைகளின் சங்கல்பம் வந்தடைகின்றது. வெளியில் உள்ளவர்கள் பாவம், ஆனால் பிராமண ஆத்மாக்கள் பாவம் அல்ல, சிந்திப்பவர்கள், புத்திசாலிகள். ஆனால் சில தருணங்களில் சில குழந்தைகளிடம் ஒரு பலவீனமான எண்ணம் எழுகின்றது. சொல்லலாமா? அனைவரும் கையை உயர்த்துகின்றீர்கள். மிக நல்லது. அவ்வப்போது விநாசம் நடக்காதா? 1999 முடிந்தது. 2000 முடியப் போகிறது. இன்னும் எதுவரையில்? பாப்தாதா நினைக்கின்றார். சிரிப்பதற்கான விஷயம் இது. விநாசத்தை பற்றி நினைப்பது எனில் தந்தைக்கு விடை கொடுத்து அனுப்புவதாகும். ஏனெனில் விநாசம் ஆகிவிட்டால் பாபா பரந்தாமம் சென்று விடுவார் அல்லவா? சங்கமயுகம் சலித்து விட்டதா? வைரம் போன்றதென சொல்கிறீர்கள். நடக்கத்தான் போகிறது. ஆனால் பொன் உலகை அதிகம் நினைக்கின்றீர்கள். நடக்கத்தான் போகிறது. ஆனால் ஏன் எதிர்பார்க்கின்றீர்கள்? சிலர் நினைக்கின்றனர் லாபகரமான செயல்படுத்தலாம். ஆனால் விநாசம் ஆகிவிட்டால் நாளையோ மறுநாளோ நமது பயனற்று போய்விடுமே. நமது சேவையில் பயன்படாது.
என்ன செய்யலாம், யோசித்து செய்யலாம். இது போன்ற எண்ணங்கள் தந்தையை வந்தடைகின்றது. ஆனால் புரிந்து கொள்ளுங்கள், இன்று நீங்கள் தனது உடலை சேவையில் சமர்ப்பணம் செய்தீர்கள். மனதை உலக மாற்றத்திற்கான சேவையில் நிரந்தரமாக செயல்படுத்தினீர்கள். செல்வம் எவ்வளவுதான் கொடுத்தாலும் நீங்கள் அடைய வேண்டிய பிராப்திக்கு முன்பாக அது ஒன்றுமே இல்லை. என்னவெல்லாம் உள்ளதோ இன்று நீங்கள் செய்தீர்கள். நாளையே விநாசமாகிவிட்டது எனில் அது உங்களுக்கு லாபமா நஷ்டமா? சிந்தியுங்கள். சேவையில் பயன்படுத்தவில்லை எனில் அது லாபமாகுமா? நீங்கள் யாருக்காக செய்தீர்கள்? பாப்தாதாவிற்காகத்தானே. பாப்தாதா அழிவற்றவர். அவர் ஒருபோதும் அழிவதில்லை. அழியாத கணக்கில் அழியாத தந்தையிடம் என்று சேமித்தீர்கள். 1 மணி நேரம் முன்பு சேமிப்பு செய்தீர்கள் எனில் அழியாத தந்தையிடம் செய்த சேமிப்பு 1க்கு பல மடங்கு சேமிப்பானது. பாபா கட்டுப்பட்டவர். 1க்கு பல மடங்கு கொடுப்பார். பாபா போய்விட மாட்டாரே. பழைய உலகம் விநாசமாகும். எனவே நீங்கள் உளமாற செய்தீர்களா, வலுக்கட்டாயமாக செய்தீர்களா, பிறரை பார்த்து செய்தீர்களா? அதற்கு முழுவதும் கிடைக்காது, அவசியம் கிடைக்கும். ஏனெனில் வள்ளலுக்கு கொடுத்தீர்கள், ஆனால் முழுவதும் கிடைக்காது. எனவே 2001 கூட விநாசம் வரவில்லையே என நினைக்காதீர்கள். இப்போதுதான் நிகழ்ச்சிகளை நடத்துகின்றார்கள், வீடு கட்டுகிறார்கள், பெரிய பெரிய திட்டம் போடுகின்றார்கள். 2001 தென்படவில்லை, தென்படாது. ஒருபோதும் இவற்றையெல்லாம் ஆதாரமாக வைத்துக்கொண்டு அலட்சியமாக இருக்காதீர்கள். திடீரென நடக்கும். இன்று இங்கே அமர்ந்துள்ளீர்கள், 1 மணி நேரத்திற்கு பிறகு கூட நடக்கலாம். நடக்காது. 1 மணி நேரம் கழித்து என்ன ஆகுமோ என்று தெரியவில்லையே என பயந்து விடாதீர்கள். நடக்கலாம். அந்த அளவிற்கு எவரடியாக இருந்தே ஆக வேண்டும். சிவராத்திரி வரையிலும் செய்யலாம் என நினைக்காதீர்கள். நேரத்தை எதிர்பார்க்காதீர்கள். நேரம் உங்களது படைப்பாகும். நீங்கள் படைப்பாளர். படைப்பவர் படைப்பிற்கு அடிமையாக மாட்டார். நேரம் உங்களது கட்டளைப்படி செயல்படும் படைப்பு. நீங்கள் நேரத்திற்காக எதிர்பாராதீர்கள். ஆனால் இப்போது நேரம் உங்களை எதிர்பார்க்கிறது. சில குழந்தைகள் நினைக்கின்றனர், பாப்தாதா 6 மாதம் என்றாரே, 6 மாதம் ஆகும் அல்லவா? ஆகும் தானே. ஆனால் பாப்தாதா கூறுகிறார், இந்த எல்லைக்குட்பட்ட விஷயங்களை ஆதாரமாக கொள்ளாதீர்கள். எவரடியாக இருங்கள். எந்த ஆதாரமுமின்றி ஒரு நொடியில் ஜீவன் முக்தி, ஒரு நொடியில் ஜீவன் முக்தி பெறுபவர்கள் என சவால் விடுகிறீர்களே. நீங்கள் தன் வாழ்வில் ஒரு நொடியில் ஜீவன் முக்தி அடைய முடியாதா? ஆகவே எதிர்பார்த்திருக்காமல் சம்பன்னமாவதற்கு ஏற்பாடுகளை செய்யுங்கள். குழந்தைகளின் விளையாட்டை பார்த்து பாப்தாதாவிற்கு சிரிப்புதான் வருகிறது. எந்த விளையாட்டை பார்த்து சிரிப்பு வருகிறது என்னவென்று சொல்லவா என்று முரளி நடத்தவில்லை. செய்தியை சொல்கிறேன். இதுவரையிலும் கூட சில குழந்தைகளுக்கு பொம்மைகளுடன் விளையாடுவது, சின்ன விஷயத்தில் கவனம் செலுத்தி நேரத்தை வீண் செய்வது, இது சாலையோர காட்சிகள். விதவிதமான சமஸ்காரம் நடத்தியாகவும் முழுமையை நோக்கி செல்லும் பாதையில் வரும் சாலையோர காட்சிகள். இதில் இடையில் நிற்பது, சிந்திப்பது, பிரபாவத்தில் வருவது, நேரத்தை வீண் செய்வது, ஆர்வமுடன் கேட்பது, பேசுவது, வாயுமண்டலத்தை அமைப்பது, இவை யாவும் தடையாகும். இதனால் முழுமைக்கான இலக்கு வெகு தொலைவில் சென்று விடுகிறது. விருப்பமும் முயற்சியும் அதிகம். பாப் சமான் ஆகியே தீருவேன். நல்லாசை, நல்விருப்பம் உள்ளது. ஆனால் முயற்சித்தும் தடைகள் வந்து விடுகிறது. 2 காது 2 கண்கள், 2 காது 2 கண்கள், முகம் இருக்கிறதென்றால் பார்வையிலும் படுகிறது, காதிலும் விழுகிறது,
வார்த்தையிலும் வந்து விடுகிறது. ஆனால் பாபாவின் மிக பழைய ஸ்லோகன் என்றும் நினைவில் வையுங்கள். பார்த்தும் பாராமல், கேட்டும் கேளாமல் இருங்கள். கேட்டாலும் சிந்திக்காதீர்கள், கேட்டாலும் உள்ளடக்குங்கள், பரப்பாதீர்கள். இந்த பழைய ஸ்லோகனை நினைவில் கொள்வது மிக அவசியம். ஏனெனில் நாளுக்கு நாள் உடலின் கணக்கு வழக்குகள், வியாதிகள் முடிவது போன்று பழைய சமஸ்காரங்களும் முடிவுக்கு வரும். எனவே தெரியவில்லையே, இன்னும் விஷயங்களை பெரியதாக்கின்றதே என பயம் கொள்ள வேண்டாம். முன்பெல்லாம் இப்படி இல்லையே, முன்பில்லாதது எல்லாம் வருகிறது. அப்படிதான் வெளிப்படும். உங்களுடைய பொறுமை சக்தி, எதிர்கொள்ளும் சக்தி, உள்ளடக்கும் சக்தி, கண்டறியும் சக்தி, இவைகளுக்கான சோதனை. இது 10 ஆண்டுகளுக்கு முன்பிருந்த பரீட்சை இப்போது வருமா? BA வகுப்பின் பேப்பர் MA வகுப்பின் பேப்பராக வருமா என்ன? எனவே என்ன இது? இப்படி பயப்பட வேண்டாம். என்ன நடக்கிறது? இப்படி ஆகிறதே. விளையாட்டாய் பாருங்கள். பரீட்சை கடந்து போகும். மதிப்புடன் தேர்ச்சி பெற வேண்டும். பாப்தாதா முன்பே கூறியுள்ளார், தேர்ச்சி அடைய வேண்டும். அதற்கான எளிய வழி பாப்தாதாவின் அருகே இருங்கள். உங்களுக்கு தேவையில்லாததை கடந்து செல்லுங்கள். அருகே இருங்கள், தேர்ச்சி பெறுங்கள், கடந்து செல்லுங்கள். இதில் என்ன கடினம்? ஆசிரியர்கள், மதுவன் வாசிகள் சொல்லுங்களேன். மதுவன் வாசிகள் கையை உயர்த்துங்கள். புத்திசாலிகள் மதுவன் நிவாசிகள் முன்னால் வந்து விடுகின்றீர்கள். நல்லது, வாருங்கள். பாப்தாதாவிற்கு மகிழ்ச்சியே. தன்னுரிமை பெறுகிறீர்கள் அல்லவா? இன்று விசேஷ செய்தியை கூறினேன். பாப்தாதா இப்போது ஒரு சுலபமான முயற்சி சொல்கிறார். கடினமல்ல, அனைவருக்குமே பாப் சமான் ஆகியே தீர வேண்டும் என்ற எண்ணம் உள்ளது. ஆகியே தீர வேண்டும் உறுதியாக உள்ளதல்லவா? அயல் நாட்டவர் ஆகியே தீர வேண்டும் அல்லவா? ஆசிரியர்கள் ஆகியே தீர வேண்டும் அல்லவா? இவ்வளவு ஆசிரியர்கள் வந்துள்ளீர்கள். ஆஹா, ஆசிரியர்களின் அதிசயம் என்று பாப்தாதா ஆசிரியர்களுக்கான மகிழ்ச்சியான செய்தி ஒன்று கூறுகிறார். அது என்ன சொல்லுங்கள்? இன்று ஆசிரியர்களுக்கு கோல்டன் பேல் கிடைத்துள்ளது. யாருக்கு தங்க மெடல் கிடைத்துள்ளது? கையை உயர்த்துங்கள். பாண்டவர்களுக்கும் கிடைத்ததா? பாபாவிற்கு மட்டும் தோழனாக இருந்துவிடக்கூடாது. பாபாவினுடைய ஹம்ஜின்ஸ் தோழனாக இருந்துவிடக்கூடாது. பாண்டவர்கள் பிரம்மா பாபாவிற்கும் இணையானவர்கள். அவர்களுக்கு வேறு விதமான பேஜ் கிடைத்தது. அதனால் பாபா சொல்கிறாரு, பாண்டவர்களுக்கு ராயல் கோல்டு மெடல் கிடைத்துள்ளது. கோல்டன் பேல் பெற்றவர்களுக்கு பாப்தாதாவின் கோடான கோடி மடங்கு நல்வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். உள்நாடு அயல்நாடு எங்கும் கேட்டுக்கொண்டிருப்பவர்களும் கோல்டு மெடல் பெற்றுவிட்டவர்களும் நமக்காக பாப்தாதா வாழ்த்துக்கள் வழங்குவதற்காக ஏற்றுக்கொள்ளுங்கள். பாப்தாதா வாழ்த்துக்கள் வழங்கி கொண்டிருக்கிறார், இப்படி ஏற்றுக்கொள்ளுங்கள். பாண்டவர்கள், சக்திகள், எந்த சேவையில் நிமித்தமானவர்களுக்கும், முக்கியமான இந்த தாதிமார்கள், இந்த பரிவாரத்தில் உள்ளவர்கள் யாவருக்கும் ஏதேனும் சிறப்பம்சத்திற்கான கோல்டன் மெடல் வழங்கப்படுகின்றது. ஏதேனும் விசேஷ சேவைக்காக சிலருக்கு மற்றும் சரண்டர் ஆனவர்களுக்கு, மேலும் சேவையில் முன்னேற்றம் செய்தவர்களுக்கு தாதிகள் மூலமாக கோல்டன் மெடல் கிடைக்கிறது. வெகு தொலைவில் அமர்ந்து கேட்பவர்களுக்கும் வாழ்த்துக்கள். தொலைவில் அமர்ந்து முரளி கேட்பவர்களுக்காக, கோல்டன் மெடல் பெற்றவர்களுக்காக ஒரு கை அசைத்து கரவொலி செய்யுங்கள். அவர்களும் நீங்கள் கையை தட்டுவதை பார்க்கிறார்கள். அவர்களும் மகிழ்ச்சி அடைகிறார்கள். பாப்தாதா சுலபமான முயற்சி சொல்லிக் கொண்டிருந்தார். இப்போதைய நேரம் எதுவும் எதிர்பாராமல் நடக்கும். 1 மணி நேரம் முன்பு கூட அறிவிப்பு ஏதுமின்றி நடக்கும். அறிவிப்பு இருக்காது, நம்பர் வருவது எப்படி? எதிர்பாராமல் நடக்காது எனில் பரீட்சையாகுமா அது? பாசிட்டிவ் தானர் என்ற சான்றிதழ் எதிர்பாரா விதமாக இறுதியில் ஏற்படும்.
எனவே தாதிகளின் ஒரு எண்ணம் பாபாவை வந்தடைந்து விட்டது. தாதிமார்கள் பாப்தாதா இப்போதே சாட்சாத்காரத்தின் சாவியை கொண்டு திறக்க வேண்டும் என நினைக்கிறார்கள். நீங்கள் அனைவரும் விரும்புகின்றீர்களா? பாப்தாதா சாவியை கொண்டு திறப்பாரா அல்லது நீங்கள் திறக்க நிமித்தமாவீர்களா? சரி, பாபாவே திறக்கட்டும், சரியா? பாப்தாதா ஆம் என்று சொல்கின்றார். எல்லோரும் அந்த நேரத்தில் கையை தட்டுறாங்க. முதலில் முழுவதும் கேளுங்கள். சாவி கொண்டு திறப்பதில் பாப்தாதாவிற்கு எவ்வளவு நேரமாகும்? ஆனால் யார் மூலம் செய்வார்? யாரை பிரத்யக்ஷம் செய்ய வேண்டும்? குழந்தைகளையா அல்லது பாபாவையா? பாபாவிற்கும் குழந்தைகள் மூலமே செய்ய வேண்டும். ஏனெனில் ஜோதி பிந்து சாட்சாத்காரம் ஆகிவிட்டால் சிலர் பாவம் அல்லவா? இது என்னவென்றே புரிந்து கொள்ள முடியாது. இறுதியில் சக்திகள் மற்றும் பாண்டவர்கள் மூலமாக பாபாவின் பிரத்யக்ஷம் ஏற்படும். எனவேதான் பாப்தாதா சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், குழந்தைகள் அனைவருக்கும் பாப் சமான் ஆகியே தீர வேண்டும் என்ற ஒரே சங்கல்பம் இருக்க வேண்டும். இதில் இரு எண்ணம் கூடாது, ஒரே எண்ணம். ஆகவே பிரம்மா பாபாவை பின்பற்றுங்கள், அசிரீரி புள்ளியாகி விடுங்கள். அனைவருக்கும் பிரம்மா பாபா மீது அன்புள்ளதல்லவா? பார்க்கும்போது அனைவரிலும் அயல் நாட்டவருக்கு அதிக அன்புள்ளது. இந்த கண்கள் மூலமாக பார்க்கவில்லை, ஆனால் அனுபவம் என்ற கண்கள் மூலமாக வெளிநாட்டவர் அதிகமாக பிரம்மா பாபாவை பார்த்தார்கள். குறிப்பாக பிரம்மா பாபா வாழ்த்து தருகின்றார். பாரதவாசிகள் கொஞ்சம் மறைமுகமாக இருக்கின்றார்கள். பிரபலமானவர்கள் அவ்வளவு செய்ய முடியாது, குப்தமாக மறைமுகமாக வைத்துள்ளார்கள். இப்பொழுது வெளிப்படுத்துங்கள். மற்றபடி பாரதத்திலும் மிக நல்ல நல்ல குழந்தைகள் உள்ளனர். அப்படி உள்ள கோபியர்களின் அனுபவ கதைகளை கேட்டால் இன்றைய பிரதம மந்திரி ஜனாதிபதியின் கண்களும் குளமாகும். ஆனால் வெளியில் திறவாமல் குப்தமாக வைத்துள்ளார்கள். வாய்ப்பும் குறைவாகவே உள்ளது. ஆக பாபா சொல்கிறார், பிரம்மா பாபாவிடம் அனைவருக்கும் அன்புள்ளது தானே, எனவே தன்னை என்னவென்று சொல்கின்றீர்கள்? பிரம்மா குமாரியா அல்லது சிவகுமாரியா? பிரம்மா குமாரி என்று சொல்கிறீர்கள் அல்லவா? அப்படியெனில் பிரம்மா பாபாவின் மீது அன்பு உள்ளதாயிற்று. சரி, அசரீரி ஆவதில் சிறிது முயற்சி செய்ய வேண்டியுள்ளது. ஆனால் பிரம்மா பாபா இப்போது எந்த ரூபத்தில் உள்ளார்கள் சொல்லுங்கள்? ஃபரிஷ்தா ரூபத்தில். ஆக பிரம்மா பாபா மீது அன்பு இருக்கும் எனில் ஃபரிஷ்தா நிலை மீது அன்புள்ளது. புள்ளியாவது சற்று கடினம்தான், ஃபரிஷ்தாவாவது அதைவிட சுலபம்தானே? சொல்லுங்கள், பிந்து ஆவதை விட ஃபரிஷ்தா ஆவது சுலபம்தானே? நீங்கள் கணக்காளர் வேலை செய்பவரானால் புள்ளி வைக்க முடியுமா? ஃபரிஷ்தா ஆக முடியும் தானே? பிந்துவாகிய ரூபத்தில் செயல்படும் பொழுது அவ்வப்போது தேகத்தில் வர வேண்டியுள்ளது. ஆனால் பாப்தாதா பார்க்கின்றார், விஞ்ஞானிகள் ஒரு ஒளியின் ஆதாரத்திலேயே தான் இயந்திர மனிதனை உருவாக்கி உள்ளார்கள். பாப்தாதா என்ன செய்ய சொல்கிறாரோ அதை செய்யுங்கள். ஆனால் பாப்தாதாவிடமிருந்து தினமும் அமிர்த வேளையில் கர்மயோகி பரிஷ்டா பவா எனும் வரதானத்தை பெற்ற பிறகே தினசரி செயலில் ஈடுபடுங்கள். இதை செய்ய முடியுமா? இந்த புதிய ஆண்டில் லட்சியம் வையுங்கள். ஒத்துழைப்பின் மூலமாக தன்னிலும் பிறரிலும் சமஸ்கார மாற்றம் செய்வேன். ஏதேனும் பலவீனம் இருந்தால் ஒத்துழைப்பு தாருங்கள். அதனை 4 பேரிடம் வர்ணனை செய்யாதீர்கள். சுற்றுச்சூழலை மாற்றாதீர்கள், ஒத்துழைப்பு தாருங்கள். இந்த ஆண்டிற்கான தலைப்பு சமஸ்கார மாற்றம். பரிஷ்தா சமஸ்காரம், பிரம்மா பாபாவிற்கு நிகரான சமஸ்காரம். இது சுலபமான முயற்சியா கடினமா? சற்று கடினமா? எந்த விஷயமும் ஒருபோதும் கடினம் என்பதில்லை, தனது பலவீனமே கடினமாக்குகின்றது. எனவே பாப்தாதா கூறுகின்றார், மாஸ்டர் சர்வசக்திவான் குழந்தைகளே, இப்போது சக்திகள் நிறைந்த சுற்றுச்சூழலை உருவாக்குங்கள்.
இப்போது உங்களது சுற்றுச்சூழல் மிக 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 அவசியமானது. இன்றைக்கு உலகில் மாசு தொல்லை இருக்கிறது. அவ்வாறே உலகில் ஒரு நொடியில் மனதிற்கு சுகம் சாந்திக்கான சுற்றுச்சூழல் அவசியமானது. ஏனெனில் மனதின் மாசு அதிகம் உள்ளது, காற்றின் மாசை விட அதிகமாக உள்ளது. நல்லது. நாலாபுறமும் பாப்தாதாவிற்கு சமமாகியே தீருவேன் என்ற லட்சியம் கொண்டுள்ள நிச்சய புத்தியுடன் வெற்றியடையும் ஆத்மாக்களுக்கு என்றென்றும் பழைய உலகம் மற்றும் பழைய சமஸ்காரங்களை திட சங்கல்பத்தின் மூலமாக மாற்றியமைக்கும் மாஸ்டர் சர்வசக்திவான் ஆத்மாக்களுக்கு எப்போதும் ஏதேனும் ஒரு காரணத்திலோ சூழ்நிலையிலோ சுபாவ சமஸ்காரத்தாலோ பலவீனமான சக நண்பர்களுக்கு ஆத்மாக்களுக்கு ஒத்துழைப்பு தருபவர்களுக்கு காரணம் காணாமல் நிவாரணம் தருகின்ற அத்தகைய தைரியமான ஆத்மாக்களுக்கு என்றென்றும் பிரம்மா பாபாவின் அன்பிற்கு கைமாறு தரும் கர்மயோகி பரிஷ்ட ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். இன்றைய அழகான முரளியில் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய வரதானம், சுப சிந்தனையின் மனோநிலை மூலமாக அனைவரின் ஒத்துழைப்பையும் பெற்று அனைவருக்கும் அன்பானவராகுக. சுப சிந்தனையின் மனோநிலை மூலமாக அனைவரின் ஒத்துழைப்பையும் பெற்று அனைவருக்கும் அன்பானவராகுக. விளக்கம்: எல்லோருக்காகவும் சுப சிந்தனை செய்யும் ஆத்மாக்களுக்கே ஒவ்வொருவர் உள்ளத்திலும் அன்பு உற்பத்தியாகின்றது. அந்த அன்பே ஒத்துழைப்பை தர செய்கிறது. எங்கு அன்பு இருக்குமோ அங்கே நேரம், செல்வம், ஒத்துழைப்பு என்றென்றும் அர்ப்பணமாக தயாராகின்றது. ஆக சுப சிந்தனையானது அன்பானவராக மாற்றுகிறது. அன்பு அனைத்து விதமான ஒத்துழைப்பிலும் அர்ப்பணமாக்கி விடுகின்றது. எனவே எப்போதும் சுப சிந்தனையில் முழுமையாக இருங்கள். பிறருக்கும் சுப சிந்தனை செய்து அனைவரையும் அன்பானவராக ஒத்துழைப்பு தருபவராக மாற்றுங்கள். ஸ்லோகன்: இச்சமயம் வள்ளலாகுங்கள். அப்போது தங்களுடைய ராஜ்யத்தில் பிறவி பிறவியாக ஒவ்வொரு ஆத்மாவும் நிரம்பியவராக இருப்பார்கள். இச்சமயம் வள்ளலாகுங்கள். அப்போது தங்களுடைய ராஜ்யத்தில் பிறவி பிறவியாக ஒவ்வொரு ஆத்மாவும் நிரம்பியவராக இருப்பார்கள். நல்லது. ஓம் சாந்தி.